Hi students, today நம்ம பார்த்தோம்னா amines அப்படிங்கிற டாபிக்கை பற்றி படிக்க போகிறோம். அதாவது ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய அமீன்ஸை பற்றி படிச்சுட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். அதோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அமீன்ஸில் அலிஃபேட்டிக் அமீன்ஸ் அரோமேட்டிக் அமீன். அலிஃபேட்டிக் அமீனுக்கு எக்ஸாம்பிள் மெத்தில் அமீன், அரோமேட்டிக் அமீனுக்கு எக்ஸாம்பிள் அனிலின். இதோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதில் சம் ஆஃப் தி டாபிக் இஸ் பெண்டிங். அதை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இன் அனிலின். நம்ம ஒவ்வொரு ஆர்கானிக் லெசன்ஸ் படிக்கும்போது அதோட ஃபங்க்ஷனல் குரூப் அரோமேட்டிக் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா எப்படி எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் இன்வால்வ் ஆகுது. அப்போ எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கும். அது மாதிரி நடக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் குரூப்பும் ஒவ்வொரு டைரக்டிங் குரூப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் NO2 குரூப் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் அந்த NO2 குரூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டைரக்டிங் குரூப்பாக இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமீன் NH2 நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது பென்சின் ரிங்கில் டீலோக்கலைசேஷனுக்கு இன்வால்வ் ஆகும்போது நம்மளுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா பிளேசஸில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் வந்து எலக்ட்ரோஃபைல் அட்டாச் ஆகும். ஸோ திஸ் NH2 குரூப் அப்படிங்கிறது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபர்தராக ஆட் பண்ணக்கூடிய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணக்கூடிய சப்ஸ்டியூஷன் எல்லாம் எந்த இடத்துல போய் அட்டாச் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் அந்த ஆர்த்தோ பேரா பொசிஷனில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் பாருங்கள் நல்லா தெரியுது. அதில் எலக்ட்ரோஃபைல் போய் அட்டாச் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமினேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரோமினேஷன் அப்படின்னா என்னது? அடிஷன் ஆஃப் ப்ரோமின். ப்ரோமின் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனிலின் எடுத்தாச்சு. Br2 வாட்டர், ப்ரோமின் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பென்சின் ரிங்கில் 3 ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன் இருக்குது. அந்த 3 ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமின் போய் அட்டாச் ஆகுது. அப்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா பிளேஸ்லையும் போய் ஆக்குபை பண்ணுது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷனாக இருக்குது. அப்போ இது மூலமாக கிடைக்கக்கூடியது 2,4,6 ட்ரை ப்ரோமோ அனிலின். இது வந்து ஒயிட் ப்ரிசிப்டேட். இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் வேண்டாம், எனக்கு ஏதாவது ஒரு மோனோப்ரோமோ காம்பவுண்ட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு NH2 குரூப்பை நாம் அதோட ஆக்டிவேட்டிங் நேச்சரை கொஞ்சமாவது குறைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் போய் ஆக்குபை பண்ணாது ஏதாவது ஒரு பிளேஸில் கிடைக்கும். அதுக்காக ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணுறாங்க. அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜனும் இதில் இருக்கக்கூடிய CH3CO இதெல்லாம் சேர்ந்து அசிட்டிக் ஆசிடாக ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் NHCOCH3 அப்படிங்கிற அசிட்டனிலைடு கிடைக்குது. அந்த அசிட்டனிலைட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோமின் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்த்தோ அண்ட் பேரா எல்லா பிளேஸ்லேயும் போய் சப்ஸ்டியூட் ஆகாமல் ஜஸ்ட் பேரா பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷனில் மட்டும் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். NHCOCH3 அப்படிங்கிற குரூப்பு நம்மளுக்கு பெரிய குரூப்பாக இருக்குது. அப்போ ஆர்த்தோ பொசிஷனில் போய் அட்டாச் ஆகாமல் எங்கே வந்து அட்டாச் ஆகுது? ப்ரோமின் அந்த பேரா பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகுது. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் மூலமாக இந்த NHCOCH3 குரூப்பை நம்ம என்னவா மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NHCOCH3 குரூப்பு இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு OH அப்படி போகும்போது அது அசிட்டிக் ஆசிடாக ரிமூவ் ஆயிரும். இது வந்து அனிலின் பேரா அமினோ அனிலின் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேரா ப்ரோமோ அனிலின், ப்ரோமின் போட்டிருக்கோம், அதனால் பேரா ப்ரோமோ அனிலின் கிடச்சிருக்கு. சரி, இந்த வென் அனிலின் இஸ் அசைலேட் ஆகும்போது என்ன ஆகுது? ஏன் நம்மளுக்கு ஆர்த்தோ பேரா கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ரீசன் சொல்கிறாங்க. The lone pair of electron on nitrogen is delocalized by the neighboring carbonyl group by resonance. அதாவது நம்மளுக்கு அந்த நைட்ரஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பென்சின் ரிங்குக்கு போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு டீலோக்கலைசேஷன் மூலமாக ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த அந்த எண்ணில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்மைல் குரூப்போட ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆக்டிவேட்டிங் நேச்சர் என்ன ஆகுது? குறையுது. அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் ஆக்டிவேட்டிங் நேச்சர் இல்லாமல் ஏதாவது ஒரு பிளேஸில் மட்டும் நம்மளுக்கு அது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் அப்படின்னா என்ன மிக்சர் யூஸ் பண்ணுவோம்?
அந்த கான்சன்ட்ரேட்டட் HNO3 கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரெண்டும் சேர்ந்த மிக்சரை நம்ம பயன்படுத்துவோம். அது ரெண்டையும் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் கவர் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எலக்ட்ரான் கவர் பொருள் கிடைக்கும்? NO2 அப்படிங்கிற பொருள் கிடைக்குது. அப்போ பாருங்கள், அந்த NH2 குரூப் அனிலினோட நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HNO3 ஆட் பண்ணுறோம். இதில் ஆர்த்தோ நைட்ரோனிலின் கிடைக்குது, பேரா நைட்ரோனிலின் கிடைக்குது. எப்படி மெட்டா நைட்ரோனிலின் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த NO2 குரூப்புக்கு இது வரைக்கும் NH2 குரூப் மட்டும்தான் இருக்கா, ஆனால் இதில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த NO2 குரூப்பு மெட்டா டைரக்டிங் குரூப்பு. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா நைட்ரோ அனிலின் அப்படிங்கிறது பாசிபிலிட்டியாக இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு பேரா ப்ராடக்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம பழைய மெத்தட் இந்த அசிட்டிக் அன்ஹைட்ரேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அனிலின் எடுத்துக்கிட்டு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரிடின் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அசிட்டரைட் கிடைக்குது. அதுக்கப்புறம் நைட்ரேஷன் பண்ணும்போது பேரா பிளேஸில் NO2 குரூப் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அது ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும்? இங்கே OH போய் அட்டாச் ஆகிட்டு இது மாதிரி பேரா நைட்ரோ அனிலின் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபனேஷன் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் பயன்படுத்துவோம். அந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா SO3H அப்படிங்கிற எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம 11th டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா கான் H2SO4 யூஸ் பண்ணி 453 to 473 கெல்வினுக்கு நல்லா ஹீட் பண்ணுறாங்க. அப்போ அது H2SO4 அப்படியே போய் NH2ஓட அட்டாச் ஆகுது. அப்போ NH3 + HSO4 - ஃபர்தர் இட் இஸ் ட்ரீட்டட் வித் HNO3. அப்போ அதை அந்த மேலே இருக்கக்கூடிய குரூப்லாம் அப்படியே வெளியே போயிட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய SO3H குரூப் வந்து பேரா பொசிஷனில் வந்து அட்டாச் ஆகுது. இந்த SO3H குரூப்பு அட்டாச் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு புதுசாக ஒரு அயானை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய SO3Hல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு போகுது. அப்போ NH3+ ஆகும், இது SO3- ஆகும் மாறுது. அப்படி மாறும்போது ஒரே நேரத்தில் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான் ரெண்டும் இருந்துச்சு ஒரு காம்பவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அயானுக்கு பேர் தான் ஸ்விட்டர் அயான் அப்படின்னு நேம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்விட்டர் அயான் ஃபார்மேஷனும் இந்த சல்ஃபனிலிக் ஆசிட் அப்படிங்கிறதுல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட்ரோ காம்பவுண்ட் மாதிரியே அனிலினும் டஸ் நாட் அண்டர்கோ ஃப்ரீடல் கிராஃப்ஸ் ரியாக்ஷன், அல்கைலேஷன் அஸ்டைலேஷன் இது மாதிரி எந்த ரியாக்ஷன்லையும் நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிறதில்ல. ஏன் அப்படின்னா அனிலின் NH2 குரூப் இருந்துச்சுனாவே பேசிக் நேச்சர் அப்படின்னு பார்த்தோமா, எந்த காம்பவுண்டுக்கு பேசிக் நேச்சர் அதிகமாக இருக்கும்? பிரைமரி செகண்டரி டெர்ஷரியில் செகண்டரிக்கு தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஏன் டெர்ஷரிக்கு அதிகமாக இருக்கா அப்படின்னு அதிகமாக இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பேசிக் நேச்சராக இருக்கிறனால AlCl3யோட சேர்ந்து ஒரு அடக்டை தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இஸ் நாட் பாசிபிள். ஒரு அடக்ட் அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் மாதிரி ஒன்று கிடைக்குது, ஆனால் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைகளில் என்ன ஆகிறதில்ல, ஈடுபடுறதில்ல. இவ்வளோதான் அமீன்ஸ் அப்படிங்கிறது. இவ்வளோதான் நம்ம இந்த லெசனில் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை பற்றி படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து அமீன்ஸை பற்றி அலிஃபேட்டிக் அமீன் அரோமேட்டிக் அமீன் ரெண்டும் எப்படி வருது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா டயசோனியம் சால்ட். 11th இந்த ஐயூபேக் நேம் படிக்கும்போது N=N அப்படிங்கிற ஒரு குரூப்பை பற்றி படிச்சிருப்போம், அசோ குரூப் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த டயசோனியம் சால்ட் பென்சின் ரிங்கில் C6H5N2Cl அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டயசோனியம் சால்ட். இது எப்படி பண்ணுவாங்க, எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம அமீன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது படிச்சிருக்கோம். நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ஷன் படிக்கும்போது டயசடைசேஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் படித்தோம் இல்லையா. அனிலின் எடுத்துக்கிட்டு சோடியம் நைட்ரைட் ப்ளஸ் HCl ஆட் பண்ணும்போது அதுலேருந்து நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும். அந்த நைட்ரஸ் ஆசிடோட இந்த அனிலின் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைட் கிடைக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரிப்பரேஷன் டைசடைசேஷன். அது மூலமாக மட்டும்தான் பென்சின் டைசோனியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பென்சின் டைசோனியம் குளோரைட், பேராடோலியன் டைசோனியம் புரோமைட், பேரா நைட்ரோபென்சின் டைசோனியம் டெட்ராஃப்ளோரோபோரேட், இது மாதிரி சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் டைசோனியம் சால்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பென்சின் டைசோனியம் குளோரைடை பற்றி படிக்க போகிறோம். இதில் இது வந்து நம்ம இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது ஓரளவு ஸ்டேபிள், பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. இதே சேம் அமீன் காம்பவுண்டு நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அலிஃபேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது அன்ஸ்டேபிள் அப்படின்னு படித்தோம். ஆனால் அதே அரோமேட்டிக் வரும்போது ஸ்டேபிளாக இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டியும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் நீடிக்காது, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி அப்போவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த அலிஃபேட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது அரோமேட்டிக் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெசனன்ஸ் தான். இந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.
அந்த n ப்ளஸ் ட்ரிபிள் பாண்ட் n இருக்குது. அந்த ட்ரிபிள் பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டு வந்து ஷிஃப்ட் ஆகிறனால 2 எலக்ட்ரான் அந்த நைட்ரஜனுக்கு போயிடுது. ஸோ சென்ட்ரலில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி க்ரியேட் ஆகும். அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வந்து மேலே வருது. அப்போ டபுள் பாண்ட். அப்போது பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ பொசிஷனில் நம்மளுக்கு என்ன சார்ஜ் க்ரியேட் ஆகுது? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகுது. அப்படி க்ரியேட் ஆகிறனால நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே எலக்ட்ரான் டீலோக்கலைசேஷன் நடந்துக்கிட்டு நம்மளுக்கு 1 or more resonance structure is possible. Number of resonance structure increases, stability also increases. அப்போது இதுக்கு ரெசனன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் டைசடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு படித்தோம். அனிலின் எடுத்துக்கிட்டு நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் HCl போட்டோம் 273 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 கெல்வின் to 278 கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் டைசோனியம் குளோரைட் கிடைக்குது. இதில் இந்த இடத்துல ஈக்குவேஷன் கொடுக்கல. அனிலின் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய டைசடைசேஷன் ரியாக்ஷன் தான் உங்களுக்கு கேட்பாங்க. பென்சின் டைசோனியம் குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு கொஷின் கேட்கலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் இந்த இடத்துல ப்ரிப்பரேஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பென்சின் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது கலர்லெஸ் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். இது வந்து வாட்டரில் ஓரளவுக்கு சால்யூபிள் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு குளிர்ந்த நீர் கோல்டு வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டு வாட்டரில் நம்மளுக்கு டிசால்வ் ஆகாது, ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் ஓரளவு வெதுவெதுப்பான தண்ணியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகும். அடுத்து இந்த அக்வா சொல்யூஷன் ஆர் நியூட்ரல். இந்த லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம அது ஆசிடா பேஸா அப்படின்னு செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஆசிடும் இல்லை பேஸும் இல்லை. பிகாஸ் N2Cl பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் வரனால இட்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சால்ட் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் எ நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயான். நியூட்ரலாக இருக்குது. ஆசிடாக இருந்தால் பேஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஆனால் இது நியூட்ரலாக இருக்கும்போது எப்படி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் மூலமாக இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. Benzene diazonium tetrafluorophorate is soluble in water and stable at room temperature. இதை மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பான். மேக்ஸிமம் பென்சின் டைசோனியம் சால்ட் அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும் அதோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இது வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது 2 டைப் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிப்போம். நம்ம இப்போது அரோமேட்டிக் காம்பவுண்டில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும். NH2 இருக்குதுன்னா அந்த NH2 அஸ்டிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ணி அஸ்டைன்லைனாக மாறும். இது மாதிரி ரியாக்ஷன் படிப்போம். அதுக்கப்புறம் பென்சின் ரிங்கில் எப்படி ரியாக்ஷன் நடக்குது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குதா, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குதா, இது மாதிரி சம் ஆஃப் தி ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட் C6H5N2Cl அப்படிங்கிற இந்த காம்பவுண்டில் 2 டைப் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய N2 அப்படியே ஃபுல்லாக எலிமினேட் ஆகி வெளியே போயிடுறது. அப்படி இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா எண்ணெய் உள்ளேயே இருந்து அசோடைஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 2 டைப் ஆஃப் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடோட ப்ராப்பர்ட்டிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே படிச்சுக்கணும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ரஜன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எல்லாமே நைட்ரஜன் அப்படியே வெளியே தள்ள போகிறோம், நைட்ரஜன் உள்ள வச்சுக்க போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போது பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அப்படிங்கிற ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் குப்ரிக் குளோரைட் டு கிவ் C6H6. இது எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5 அப்படிங்கிறதும் வாட்டர் மாலிகுலர் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் C6H6ஆக மாறிடுது. அடுத்து பார்த்திங்கன்னா N2 தனியாக வெளியே போயிடும். அடுத்து HCl தனியாக வெளியே போயிடுது. H3PO3 அந்த H வந்து அதோட ஆட் ஆகிக்குது. ஓகேவா? அதே பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்துக்கிட்டு ஆல்கஹால் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அதே சேம் பென்சின் கிடைக்குது. இதில் உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர் ஃபாலோயிங் கன்வர்ஷன் இஸ் கேரிட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டு பென்சின் டைசோனியம் குளோரைட் டு பென்சின், பென்சின் டைசோனியம் குளோரைட் டு ஃபீனால், பென்சின் டைசோனியம் குளோரைட் டு பைஃபினைல், இது மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரமன் ரியாக்ஷன். இதெல்லாமே நேமிங் ரியாக்ஷன். சாண்ட்மையர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்துக்கிட்டு குப்ரஸ் ஹேலைட் குளோரைட் எடுத்துக்கலாம், புரோமைட் எடுத்துக்கலாம், சைனைட் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. பாருங்கள், பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்துக்கிட்டு அதோட HCl ரியாக்ட் பண்ணுறீங்க இன் ப்ரெசன்ஸ் ஆஃப்
Cu2Cl2 அப்போ C6H5Cl N2 + HCl அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும். அப்போ C6H5Cl அப்படிங்கிற குளோரோபென்சின் கிடைக்குது. அதே புரோமின் போட்டிங்கன்னா புரோமோபென்சின் கிடைக்கும். சைனைட் போட்டிங்கன்னா சைனோபென்சின் கிடைக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் சாண்ட்மயர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் கேட்டர்மேன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பென்சின் டைசோனியம் குளோரைடு தான் எடுத்திருக்கோம். அங்கே குப்ரிக் குளோரைட் குப்ரிக் புரோமைடு இதெல்லாம் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, குப்ரஸ் குளோரைட் குப்ரஸ் புரோமைடெலாம் எடுத்துக்கோம் பார்த்தீங்களா. அதுக்கு பதிலாக நம்ம காப்பர் பவுடரை வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சாண்ட்மயர் ரியாக்ஷனுக்கும் கேட்டர்மேன் ரியாக்ஷனுக்கும் எந்த வித வித்தியாசமுமே இல்லை. அங்கே வந்து Cu2Cl2 எடுத்துக்கிறது, இங்கே Cuஆ எடுத்தோம்னா ஒன்று தான். மற்றபடி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான். HCl எடுத்திங்கன்னா குளோரோபென்சின் கிடைக்க போகுது, HBr எடுத்திங்கன்னா புரோமோபென்சின் கிடைக்க போகுது. ஆனால் இந்த கேட்டர்மேன் ரியாக்ஷனை கம்பேர் பண்ணும்போது சாண்ட்மயர் ரியாக்ஷனில் நம்மளுக்கு அதிக அளவில் ஈல்டு கிடைக்கும். அப்போ நம்ம அதிகமாக எதான் யூஸ் பண்ண போகிறோம், அந்த சாண்ட்மயர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு நிறைய ஹாலோ பென்சின்லாம் இந்த பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் அயோடின். பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணுறோம். அப்போது N2 வெளியே போயிட்டு KCl, அடுத்து அந்த அயோடின் போய் அப்படியே C6H5யோட அட்டாச் ஆகி அயோடோ பென்சினாக கிடைக்குது. அடுத்து பாருங்கள், பென்சின் டைசோனியம் குளோரைட் HBF4 ஃப்ளூரோஃபோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl ரிமூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் HCl ரிமூவ் ஆகிட்டு C6H5N2 + BF4- கிடைக்குது. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூரின் மட்டும் C6H5யோட அட்டாச் ஆகி ப்ளூரோபென்சின் கிடச்சிட்டு ரிமைனிங் BF3N2 இதெல்லாம் ரிமூவ் ஆகுது. திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ பால்-சீமன் ரியாக்ஷன். இது வந்து நம்மளுக்கு ஓல்டு சிலபஸ்லலாம் இல்லை, இப்போ நீட்டை பேஸ் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருக்காங்க. பால்-சீமன் ரியாக்ஷன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த சாண்ட்மயர் கேட்டர்மேன் எல்லாத்துலேயுமே ஃப்ளூரின் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் இந்த பால்-சீமன் ரியாக்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூரின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஃப்ளூரினுக்கு வந்தால் தான் அந்த பால்-சீமன் ரியாக்ஷன். புரோமைடோ குளோரைடோ இதில் போடக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப். பென்சின் டைசோனியம் குளோரைடை வாட்டரோட போட்டு நல்லா ஹீட் பண்ணுறோம், ஒரு 283 கெல்வின். ஓகேவா. பென்சின் டைசோனியம் குளோரைடை நீருடன் கொதிக்க வைத்தால் கிடைப்பது என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டு விட்ருவோம். ஒன்றுமே இல்லை, வாட்டரோட ஹீட் பண்ணுறோம். வாட்டரில் H+OH- இருக்கும் இல்லையா, வாட்டரில் H+OH- இருக்கும். அப்போது இங்கே பாருங்கள், இப்படி போட்டுக்கோங்க, இந்த ரியாக்ஷனுக்கெலாம் ஈஸியாக புரியும். இங்கே OH, அதே இங்கே Cl, அந்த N2 அப்படி ரிமூவ் ஆயிடுது. C6H5OH N2 + HCl. அடுத்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பை நைட்ரோ குரூப். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துகிட்டு ஃப்ளூரோபுரைட் போடுறோம், ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரியாக்ஷன் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் அப்படியே உள்ள அட்டாச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா NaNO2 அட்டாச் ஆகும்போது அந்த ஃப்ளூரின்லாம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த NO2 உள்ளே வருது, நைட்ரோ பென்சின் கிடைக்குது. பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து நைட்ரோ பென்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அடுத்து காம்பர்க் ரியாக்ஷன் இஸ் a very 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 important ரியாக்ஷன். பென்சின் டைசோனியம் குளோரைடை பென்சின் டைசோனியம் குளோரைட்லேருந்து பென்சின் ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட், நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். அதே பென்சின் டைசோனியம் குளோரைட் பென்சினோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பைஃபினைல் கிடைக்குது. அதாவது அந்த HCl N2 ரெண்டும் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு 2 பென்சின் ரிங்கும் அட்டாச் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுது, பைஃபினைல் அப்படிங்கிற காம்பவுண்ட் கிடைக்குது. ஹவ் வில் யூ கன்வெர்ட் பென்சின் டைசோனியம் குளோரைடு இன்டு பைஃபினைல் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்டால் நம்மளுக்கு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பை கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். கார்பாக்சிலிக் எல்லா குரூப்பும் ஆல்கஹால் குரூப்பு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆசிட் குரூப்பு பென்சின் டைசோனியம் ஃப்ளூரோஃபோரேட் எடுத்துக்கிறாங்க. அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது C6H5 அதில் இருக்கக்கூடிய COH அப்படி C6H5யோட போகுது, ப்ளஸ் N2 BF3 CH3F சேஞ்ச் ஆகுது, N2 ரிமூவ் ஆகக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் இன்வால்விங் ரெட்டன்ஷன் ஆஃப் டைசோ குரூப். அந்த N2 குரூப்பை நம்ம எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே தான் அந்த பென்சின் ரிங்கோட அட்டாச் ஆகிருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். அந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாவே கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனாலேயே ஆல்ரெடி ஒரு கப்ளிங் ரியாக்ஷன் படிச்சிருப்போம். ஃபீனால் ப்ளஸ் பென்சின் டைசோனியம் குளோரைட் at 0 degree Celsius to give parahydroxy அசோபென்சின் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். அசோ டைஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு நம்ம சில ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை கோர கொஷினில் கேட்குறாங்க. ரொம்ப கொஞ்சம் இன்டீரியராக கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த கொஷின் கேட்பாங்க. டைரக்ட் நேமிங் ரியாக்ஷன்லேருந்து எடுக்காமல் இது எடுக்கிறாங்க. how will you convert benzene diazonium chloride to phenyl hydrazine? நாம் உடனே கார்பனைல் காம்பவுண்டுக்கு போவோம். கார்பனைல் காம்பவுண்டில் ஆல்டிஹைட் ஹீட்டோன் எடுத்தோம்னா அதோட வந்து ஹைட்ரசின் ஃபினைல் ஹைட்ரசின் ஆட் பண்ணோம்னா ஃபினைல் ஹைட்ரசோன் கிடைக்கும். பென்சின் டயசோனியம் குளோரைட்லேருந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தடுமாறுவோம். அதுக்காக நல்லா படிச்சுக்கோங்க. SnCl2HCl, ஜிங்க் டஸ்ட்டு, அசிட்டிக் ஆசிட், சோடியம் ஹைட்ரோசல்ஃபைட், இது மாதிரி சில ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N2Cl அந்த N2 அப்படியே அட்டாச் ஆகிட்டு, ரிடக்ஷன் அப்படின்னாவே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனா, ரெண்டு எண்டையும் அதோட வேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகி H2 ஃபினைல் ஹைட்ரசின் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கப்ளிங் ரியாக்ஷன். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இது வந்து இதையே வச்சு தான் கேட்கணும்னு இல்லை, அவன் வேறு எதை வச்சு வேணாலும் கேட்கலாம். ஆனால் ஒன் ஆஃப் தி ரியாக்டன் அப்படிங்கிறது பென்சின் டயசோனியம் குளோரைடாக தான் இருக்கும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் டயசோனியம் கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு வர சொல்லுவாங்க. டயசோட்டைசேஷன் அப்படிங்கிறது பென்சின் டயசோனியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. டயசோனியம் கப்ளிங் அப்படிங்கிறது பென்சின் டயசோனியம் குளோரைடு மற்ற காம்பவுண்டோடு சேர்ந்து கப்ளிங் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடியது. இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் மாற்றி மாற்றி எழுதுவீங்க. நல்லா கேர்ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க தெளிவாக. இதில் பார்த்தீங்கன்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுத்துக்கிட்டு அதோட ஃபீனால ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை ரியாக்ஷன். கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பென்சின் டயசோனியம் குளோரைட் ஃபீனால் இருக்குது. அப்போ பாருங்கள், ஃபீனால் இருக்கக்கூடிய OH குரூப்பை திருப்பி போட்டக்கூடாது, அது தப்பு. பென்சின் ரிங் போடுறோம், அதில் எல்லா பக்கமும் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா, அது அப்போது அதில் இருக்கக்கூடிய சிஎல்லும் இந்த ஹச்சும் HCl ரிமூவ் ஆயிரும். அப்படியே பென்சின் ரிங் வந்து அந்த எண்ணோட அட்டாச் ஆகுது. வேறு ஒன்றுமே மாற்றம் இல்லை. அதுக்கு pH எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபீனால் எடுத்துக்கிறாங்க. அப்போ பேராஹைட்ராக்சி அசோபென்சின், ஆரஞ்சு கலர் டை கிடைக்குது. என்ன கலர் டை, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பான். அதே அனிலின் எடுத்துக்கிறீங்க. அனிலின் எடுத்துக்கிட்டிங்கனாலும் என்னாகும், அந்த அனிலினில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய ஹச்சும் இந்த சிஎல்லும் சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு பேரா அமினோ அசோபென்சின் எல்லோ கலர் டையாக கிடைக்கும். பேரா கிரஸால் எடுத்துக்கிறோம். பேரா கிரஸால் எடுத்துக்கிட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய CH3லேருந்தோ OHலேருந்தோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. அப்போது நம்மளுக்கு பென்சின் ரிங்கில் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அந்த ஹைட்ரஜனும் இந்த சிஎல்லும் சேர்ந்து நம்மளுக்கு HCl ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த பொசிஷனில் வந்து என்ன ஆகுது, N+1NC6H5 குரூப் வந்து அட்டாச் ஆகுது. இது கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னா நீங்கள் இதில் எதை வேணாலும் எழுதலாம். ஓகேவா? அடுத்து அரைல் ஃப்ளூரைட்ஸ் அண்ட் அயோடைட்ஸ் cannot be prepared by direct halogenation. அரைல் ஃப்ளூரைட் அயோடைடெலாம் டைரெக்டாக ஹாலஜனேஷன் மூலமாக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது நம்ம சைனோ குரூப்பு OH NO2 இது மாதிரி பென்சின் டைசோனியம் குளோரைடில் வச்சு நம்ம டைசோ காம்பவுண்டாக மாற்றி அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காம்பவுண்டு தேவையோ அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த லெசன் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரோ காம்பவுண்ட்ஸை பற்றி படித்தோம். அதில் ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ பென்சின் அண்டர் வேரியஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது படித்தோம். அது அடுத்தது அமீன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ரியாக்ஷன் படித்தோம். கார்பனமின் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், நைட்ரஸ் ஆசிடோட எப்படி ரியாக்ட் ஆகுது, அலிஃபேட்டிக் அமீன் நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அரோமேட்டிக் அமீன் ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், இது மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸை பற்றி படித்தோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு சைனைட்ஸ். அது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில்